ஏன் இன்னைக்கு லீவு? ஐயா மெம்பர்ஷிப் கார்டு வேணா சரங்காயா மெம்பர்ஷிப் கார்டா? அது ஆதார் கார்டு கொடுத்தா கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. அது எந்த ஜீவன் எப்படி பிளாக் கார்டு வச்சு ஏன்னா அப்படியே சார் ஆய்வு முடியும் சார். எல்லாமே என்ன முறைகேடு என்ன நடந்துருக்கு சார்? முறைகேடு என்ன நடந்துருக்கு சார்? ஏதாவது பாட்டில் ரிட்டர்ன் எடுக்கல. ஓகே சார். ஒன்று அது மூலியமாக 10 ரூபா வந்து வாங்குறவங்களுக்கு லாஸ் கவர்மெண்ட்டுக்கும், அதை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது 140 ரூபா மதிப்புள்ள சரக்கை 160 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. பாட்டிலும் ரிட்டர்ன் எடுக்கல. இதில் வயலேஷன் வந்து இது மட்டும் கிடையாது, இன்னொன்று இருக்குது. மெம்பர்ஷிப் கார்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அலௌடு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மெம்பர்ஷிப் கார்டே கிடையாது. இப்போ நம்ம வந்தோன்னா டக்குன்னு 4 கார்டு போட்டாங்க. இங்கேருந்து போகும்போது நீங்களே ஃபுட்டேஜ் கவரிங் பண்ணீங்க, அதில் தெளிவாகவே பார்த்தோம். மெம்பர்ஷிப் கார்டு எதுவுமே இல்லை, அது டாஸ்மாகில் விற்கிற சரக்கு தான். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, டாஸ்மாகுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் என்ன சொல்ல போனால் இதை விட டாஸ்மாகில் ரேட்டும் கம்மி. வந்து சார் இது தொடர்ந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? அதிகாரிகள் வருஷம் சார். டாஸ்மாக் சரக்கு இவங்க விற்கக்கூடாதுனே, அது முறையில் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அதுக்கு சர்டன் நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் பிரகாரம் இவங்க அந்த பில்ஸ் இல்லை. அந்த அந்த லெவல் டு லெவலில் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு ஆல்கஹால் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா பில்லு இருக்கணும். அதுக்கு பில்லு போடல, எதுக்குமே பில்லு போடல. இன்வார்ட் மட்டும் தான் இருக்குது, அவுட்வார்டு பில்லு கிடையாது. சரிங்களா? ஓவரால் பில்லு தான் வச்சுருக்காங்க. அதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். வயலேஷன் வந்து மெம்பர்ஷிப் கார்டு போட்டு தான் கொடுக்கணும், அது போட்டு கொடுக்காமல் விற்றுருக்காங்க. 1 காசு அதிகமாக வச்சுருக்காங்க. 2 ரிட்டன் பாட்டில் இருக்குல்ல. 3 பில்லே கிடையாது. சரிங்களா? அப்போ இது ஆடிட்டிங் எப்படி நடக்கும்?